ஹாய் செல்லுகுட்டீஸ், இந்த ஜெமோடைய ஃபைனல் பார்ட் போட்டதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி வாங்க இப்போ நம்ம வளவலன்னு பேசாம இந்த ஜெமோடைய ஃபைனல் பார்ட்குள்ள போலாமா? ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட் லாஸ்ட்ல பாஸ்ட் எல்லாத்தையுமே மறந்துட்டு ஹாப்பியா இருக்கலாம்னு ஹீரோ ஹீரோயின் முடிவு பண்ணாங்க. ஆனா ஃபியூச்சர்ல இருந்து ஃபோன் வரலன்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் பேசிட்டு இருக்க டைம் கரெக்டா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு டாக்டர் ஃப்ரெண்டு கால் பண்ணி இந்த மாதிரி ஷீனான் வந்துட்டு பெட் ரெஸ்ட்ல இருக்கா அப்படின்னு சொல்ல ஹீரோ என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்க்க வரா. ஷீனானுடைய அப்பா சூசைட் பண்ணிக்கிட்டு வந்துட்டு ஜெயிலே இறந்துட்டார் போல இருக்கு. அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா ஷீனான் கொஞ்சம் உடம்பு முடியாம படுத்துட்டு இருக்கா. ஹீரோ நம்ம ஷீனானை பார்க்க வந்தோடனே ஷீனான் ஹீரோ கிட்ட தனியா பேசணும்னு சொல்ல ஹீரோயின் வெளியே போயிட்டாங்க. இப்ப ஷீனான் ஹீரோ கிட்ட சாரி கேக்குறாங்க. எங்க அப்பானாலதான் உங்க அப்பா இறந்துட்டாரு, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சுடு எங்க அப்பா பண்ண வேலைக்காகன்னு சொல்ல ஹீரோ உங்க அப்பா வந்துட்டு எங்க அப்பாவை கொலை பண்ணா நீ என்னமா பண்ணுவ, பரவாயில்ல விடுன்னு சொல்ல ஷீனான் வந்துட்டு இதுக்கப்புறமும் நான் இந்த ஊர்ல இருந்து உனக்கு கஷ்டம் கொடுக்க விரும்பல, நான் இந்த ஊரை விட்டே போலான்னு பாக்குறேன். ஆனா எங்க அப்பா எனக்காக விட்டுட்டு போன சொத்தை எல்லாத்தையுமே இந்த பிரீஷியஸ் வந்துட்டு கொடுக்க மாட்டேன்றான், என்ன பிளாக்மெயில் பண்றான்னு சொல்ல ஹீரோ உங்க அப்பாவுடைய வந்துட்டு ரொம்ப விசுவாசி தானே அந்த பிரீஷியஸ், அவன் ஏன் சொத்தை கொடுக்க மாட்டேன்றான்னு சொல்ல தெரியல அவன் ரொம்ப பிளாக்மெயில் பண்றான் காசுக்காகன்னு சொல்ல கரெக்டா அந்த பிரீஷியஸ் கால் பண்ண நம்ம ஹீரோ இந்த அட்டென்ட் பண்ணி பேச அப்பதானே அவன் என்ன கேட்கறான் என்ன டிமாண்ட் பண்றான்றது நமக்கு தெரியும்னு சொல்ல டக்குன்னு இவளும் வந்துட்டு அட்டென்ட் பண்ணி பேச இந்த பிரீஷியஸ் என்ன பண்றா, உங்க அப்பாவுடைய சொத்துக்கான எல்லா பணமும் என்கிட்ட தான் இருக்கு, அதுக்கான லாக்கர் சாவி என்கிட்ட தான் இருக்கு, நீ அந்த பணத்துல இருந்து எனக்கு பாதி கொடுத்தனா உனக்கு வந்துட்டு நான் அந்த லாக்கர் சாவியை கொடுத்துறேன்னு சொல்லிட்டு ஷீனானை மிரட்டிட்டு இருக்க. ஆனா நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு மூலையில தப்பா படுது. ஏன்னா ஷீனானுடைய அப்பாவுக்கு ரொம்ப விசுவாசியா தானே அவன் இருந்திருப்பான். அதனால ஹீரோ வந்துட்டு நம்ம ஸ்பை பொண்ணுகிட்டே அவனோட ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோயின் கிட்ட எல்லாம் எனக்கு என்னமோ தப்பா தெரியுதே, அந்த பிரீஷியஸை பத்தி ஏதாவது வந்துட்டு டாக்குமெண்ட்ஸ் அதாவது அவனோட பழைய ரெக்கார்ட்லாம் எடுங்கன்னு சொல்ல இந்த பிரீஷியஸ் வந்துட்டு ஒரு கிராமத்துல தங்கியிருக்கான்ற விஷயம் வந்துட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு தெரிய வர இப்ப எல்லாரும் சேர்ந்து அந்த கிராமத்துக்கு வந்து பார்க்க. ஆனா அவனுடைய வீட்டுல ஆளை காணோம். அதுக்கு பதிலா வந்துட்டு ஹீரோ ஹீரோயின் வந்திருக்க விஷயத்தை இவன் சர்வேலன்ஸ் ஃபுட்டேஜ் மூலமா அவன் பார்த்துட்டு இருக்கான். இப்ப அந்த பிரீஷியஸை பத்தி கிராமம் ஃபுல்லா கேட்க யாருக்குமே அந்த பிரீஷியஸை பத்தி தெரியவே இல்லை. ஆனா நம்ம ஹீரோ கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா யோசிச்சு அவனோட போட்டோவை வச்சு கேட்க எல்லாருமே அட இவனாப்பா எங்களுக்கு இவனை நல்லா தெரியும்னு சொல்ல உடனே வந்துட்டு பாத்தீங்கன்னா பூட்டெல்லாம் உடைச்சிட்டு அந்த பிரீஷியஸோடைய வீட்டுக்குள்ள போய் பார்க்க அங்க ஷீனானுடைய போட்டோவும் கான்சர்ட்டோடைய டிக்கெட்டும் இருக்கு. பிகாஸ் என்ன அந்த ஷீனான் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின்ல இருந்து படிச்சுட்டு வந்த பொண்ணு பிளஸ் வந்துட்டு அப்பப்ப பாட்டெல்லாம் பாடுவாப்பல இருக்கு. அப்பதான் நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்த சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் இந்த பிரீஷியஸ் என்ன டேட் பண்ண வரக்குள்ள எனக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கானா அந்த பொண்ணுகிட்ட நான் இன்னும் ப்ரப்போஸ் பண்ணல, ஆனா அந்த பொண்ணுக்கு வேற ஒரு பையனை பிடிச்சிருக்குன்னு என்கிட்ட சொல்லியிருப்பான். உடனே வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு ஷீனானா இருக்குமோ அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்ல மேபி இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா இந்த பிரீஷியஸை வச்சு இந்த ஷீனான் ஏதாவது கேம் விளையாடுறாளான்னு தெரியல, ஆனா ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தவங்க கல்பிரிட்டு அதை நம்ம கண்டுபிடிக்கணும், அதை இந்த வீட்லயே இருந்து தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நான் வீட்டுக்கு வெளியே ஒரு கேமரா பார்த்தேன், எனக்கு தெரிஞ்சு பிரீஷியஸ் நம்ம வந்து அதை கவனிச்சிருப்பான் அப்படின்னு சொல்ல அதுக்கேற்ற மாதிரி கரெக்டா கரண்ட் கட் ஆகுது. நம்ம ஹீரோ ஹீரோயின் வீட்டுக்குள்ள இருக்க இப்ப யாரோ ஒருத்தவங்க வீட்டுக்கு வெளியே வராங்க. ஆனா வீட்டுக்குள்ள நம்ம ஹீரோ ஹீரோயின் இருக்கதை பார்த்துட்டு குடுகுடுன்னு ஓடிட ஸ்பை பொண்ணு இப்ப அந்த ஆளை துரத்திட்டு போவ ஹீரோவுமே போயிட்டான். ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்லயே இருந்துடுறாங்க. இப்ப அந்த ஆள் வேற யாரும் கிடையாது, அந்த கிராமத்துல இருக்க ஒரு ஆளுதான். இந்த மாதிரி பிரீஷியஸ் தான் எனக்கு காசு கொடுத்து இந்த மாதிரி உங்க எல்லாத்தையுமே வீட்ல இருந்து வெளியே கூட்டு வர சொன்னா எனக்கு காசு தந்தா, அதனால தான்ப்பா சும்மா உங்களை பயமுறுத்தன்னு அந்த ஆள் போயிட அப்பதான் இவங்க மூணு பேருமே கவனிக்கிறாங்க ஹீரோயினை காணும்னு. வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா ஹீரோயினை காணும். சோ அப்ப ஹீரோ புரிஞ்சுக்கிறான் ஹீரோயினை யாரோ கடத்திட்டு போயிருக்காங்க, அது வேற யாரும் கிடையாது இந்த பிரீஷியஸ் தான் சொல்லிட்டு இந்த பிரீஷியஸ் வந்துட்டு ஷீனானுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி உனக்காக தான் நான் இதெல்லாமே பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி ஹீரோயின் மயக்கத்துல எந்திரிச்சு வந்துட்டு இவன் யார்ட்டையோ போன் பேசிட்டு இருக்கா, நம்ம எப்படியாவது எஸ் ஆயிடலான்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு போன் பேசிட்டு இருக்க கேப்பை யூஸ் பண்ணி ஹீரோயின் தப்பிக்க போவ. இப்ப கரெக்டா ஒரு டெட் எண்ட்ல ஹீரோயின் மாட்டிக்கிறாங்க. ஹீரோயின் வந்துட்டு பிரீஷியஸ் கிட்ட நீ எதுக்கு என்ன கொலை பண்ண ட்ரை பண்றேன்னு சொல்ல பிரீஷியஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்தே உன்னை கொலை பண்ணணும் தான் ட்ரை பண்றேன், ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்தே ஒரு ஏழை, எனக்கு காசு வேணும், இந்த மாதிரி ஷீனானுடைய அப்பா உங்ககிட்ட இருக்க ஃபியூச்சர் போனை திருடி கொண்டாந்து கொடுத்தா எனக்கு காசு கொடுக்குறேன்னு சொன்னாரு, ஆனா வந்துட்டு அவரும் இப்ப இறந்து போயிட்டாரு, அதனால இந்த வந்துட்டு ஷீனான மிரட்டி நான் காசு சம்பாதிச்சிட்டு இருக்கேன்னு சொல்ல ஹீரோயின் நீங்க பாரு எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு என்னுடைய தாட் படி நீ ரொம்ப நல்லவன் தான், நீ ஏதோ ஒரு பொண்ணு கூட லவ் பண்றேன்னு சொன்னல அந்த பொண்ணுக்காக மறுபடியும் நீ வந்துட்டு ஒரு நல்லவனா வாழ வேண்டியதுன்னு சொல்ல இப்ப டக்குன்னு அந்த பிரீஷியஸ் நான் பொண்ணை லவ் பண்றேன்னு சொன்னதெல்லாம் போய் நான் யாரையும் லவ் எல்லாம் பண்ணலன்னு சொல்லிட்டே இருக்கக்குள்ள கரெக்டா நம்ம ஹீரோ வந்துடுறான். ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஓட ஆனா இந்த பிரீஷியஸ் என்ன பண்ணா ஹீரோயினை மலை முட்டுக்கிட்ட கூட்டிட்டு வந்து ஹீரோவும் மிரட்டிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவா உனக்கு தேவையான காசுலாம் நான் கொடுத்துறேன் தயவு செஞ்சு அவளை விட்டுருன்னு சொல்ல ஆனா நம்ம ஹீரோயின் இங்க பாரு நீ நல்லவனா மாறிடு, நாங்க போலீஸ்ல கூட உன்னை புடிச்சு கொடுக்க மாட்டோம்னு சொல்ல நான் நல்லவனா மாறி மட்டும் இப்ப என்ன பண்ண போறேன்னு சொல்ல என்னோட வாழ்க்கையே எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இவன் அதே இடத்துல சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிட்டான். ஹீரோயின்
ஹீரோயினை விட்டுட்டு ஹீரோயின் டக்குன்னு இங்க பாரு எனக்கு தெரிஞ்சு அந்த ப்ரீஷியஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷீனானுடைய ஆளா தான் இருக்குப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு ஷீனானை இவன் லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஏன்னா இவன் போன்ல பேசிட்டு இருந்தது நான் கேட்டேன் ஷீனான் கிட்ட, இந்த மாதிரி நான் உனக்காக தான் இவளை கடத்திட்டு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கான். ஸோ அதனால ஷீனானுடைய டார்கெட் என்னன்னா நீ தான், அவளுக்கு நீ வேணும், அதனால தான் அவன் என்ன கொலை பண்ண ட்ரை பண்றாப்பல இருக்குன்னு சொல்ல டக்குன்னு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணி கண்டிப்பா உனக்கு எதுவும் ஆவறதுக்கு நான் விட மாட்டேன்னு சொல்ல ஹீரோயின் நீ விட மாட்டேன் எனக்கு நல்லா தெரியும், உன் கப்பல்ல வேலை செஞ்சதுனால தானே எனக்கு இவ்வளவு பிரச்சனையே, நான் மட்டும் வந்துட்டு இந்த மாதிரி படிச்சு முடிச்ச உடனே ஒரு ரெசார்ட் கட்டிட்டு என்னுடைய ட்ரீம் ஜாபை நான் பார்த்துட்டு இருந்தேன்னா இந்த பிரச்சனை வந்திருக்குமான்னு சொல்லிட்டே இருக்கக்குள்ள கரெக்டா மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இதுக்கிட்ட அதாவது ஃபியூச்சர்ல இருந்து கால் வருது நம்ம ஹீரோவுக்கு. ஸோ ஃபியூச்சர்லேருந்து யாருன்னா ஹீரோ ஹீரோயின் தான் பேசிக்கிறாங்க. அதாவது என்னன்னா நாங்கள் ஃபியூச்சரில் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கோம், இந்த ஃபியூச்சர் ஃபோனை நீ உடச்சி போட்டுரு, ஏன்னா இந்த ஃபியூச்சர் ஃபோனை தேடிக்கிட்டு நிறைய பேர் நிறைய பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்ல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2024 இருக்க ஹீரோ ஓகேன்னு சொல்லிட ஃபியூச்சரில் இருக்க நம்ம ஹீரோ ஹீரோயின் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறா, ஹீரோயினை எதுவுமே சொல்லாமல் சர்ப்ரைஸாக வந்துட்டு ஒரு ரெசார்ட்டுக்கு கூப்பிட்டு வந்து ஹீரோயினுடைய கழுத்தில் ஒரு சூப்பரான ஒரு செயின் ஒன்று மாட்டி விட்டு அதே இடத்துல ரொம்ப சிம்பிளாக மேரேஜை முடிச்சுக்கிறான். ஹீரோயினா அடப்பாவி நான் மேக்கப்லாம் எதுவும் போடவே இல்லைன்னு சொல்ல, நான் தான் உன் கூட இருக்கல, நீ இயற்கையில ரொம்ப அழகுமா, மேக்கப்லாம் எதுக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினை நம்ம ஃபியூச்சர்ல இருக்க ஹீரோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு போக்குள்ள ஹீரோயின் தான் கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க பாருங்க. ஆப்போசிட்ல பார்த்தா இந்த ஷீனான் செம்ம கோவத்துல ஹீரோ ஹீரோயினுக்கு மேரேஜ் ஆனது தெரிஞ்சு ஸோ வந்துட்டு காரை இடிக்கலான்னு சொல்லிட்டு வரா பாருங்க. அப்படியே வந்துட்டு கார் ஸ்கேட் ஆகி 2 காருமே மோதிக்குது. இப்ப ஃபியூச்சர்ல இருக்க ஹீரோயின் இறந்து போயிட்டாங்க, ஆனா ஃபியூச்சர்ல இருக்க ஹீரோ மட்டும் உயிரோட இருக்கான். இது தெரியாம இங்க 2024 இருக்கிற நம்ம ஹீரோ ஹீரோயின் ஷீனானை பாக்கிறதுக்காக வராங்க. ஏன்னா ஷீனான் ஊருக்கு போறாப்புல இருக்கு. ஹீரோயின் ஃபியூச்சர்ல இருந்து கால் வருமேன்னு சொல்லிட்டு ஷீனானுக்கு எதிர்க்கே இந்த மாதிரி வந்துட்டு நான் போன் பேசிட்டு வரேன்னு போனா இங்க ஃபியூச்சர்ல இருக்க நம்ம ஹீரோ கால் பண்ணி ஷீனான் வந்துட்டு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அதனால நீ இறந்து போயிட்ட, அதனால நீ கார் மட்டும் தயவு செஞ்சு ஓட்டவே வந்துட்டு ஓட்டாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயின் டவுட் பட்டது கரெக்ட் ஆயிடுச்சுன்னு. ஆனா ஷீனான் முன்னாடி வந்து போன் வரவே இல்லை, ஃபியூச்சர்ல இருந்து போன் உடஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன்னு சொல்ல இதை கேட்ட ஷீனான் ஹாப்பி ஆகிறா. பிகாஸ் ஏன்னா இந்த போன் மூலியமா தானே ஃபியூச்சர்ல இருக்கிறதுலாம் தெரிஞ்சுக்கிட்டு இவங்க எல்லாத்தையுமே மாத்துறாங்கன்னு டக்குன்னு இவ ரொம்ப ஹாப்பி ஆகிக்கிறா. பட் ஆனால் வெளியே எதுவும் காமிச்சிக்கவே இல்லை. இங்கே நம்ம ஹீரோயின் வந்து ஃபோன்லாம் எதுவும் உடையவே இல்லை. இதெல்லா வேலையும் பண்ணுறது ஷீனான்றது நான் கண்டுபிடிச்சேன், ஃபியூச்சரில் இருக்க ஹீரோ சொல்லிட்டான். அதுவும் இல்லாமல் அவளால் தான் உன்னுடைய அப்பாவுக்கும் மேபி உன்னோட உயிருக்கு கூட ஆபத்து ஏதாவது இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு நம்ம வந்துட்டு அவளை கண்டுபிடிக்கணும், அவள் தான் கல்பிரிட்டுன்றத. ஏன்னா இப்போ வந்துட்டு அந்த என்னன்னா அவளோட வீட்டுக்குள்ள நான் நுழையக்குள்ள ஏகப்பட்ட கிஃப்ட் எல்லாத்தையுமே நான் பார்த்தேன். ஒவ்வொரு வருஷத்துக்கான கிஃப்ட், அது உனக்கு கொடுத்துக்க பர்த்டே கிஃப்ட் தான் இருக்கு, அதை நீ ரிட்டர்ன் அனுப்பியிருக்கேன். ஆனால் ஒரு வருஷத்துக்கான பர்த்டே கிஃப்ட் மட்டும் இல்லை, ஏதாவது அவ கிஃப்ட் கொடுத்து நீ ரிட்டர்ன் பண்ணாம இருக்கியான்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்க டக்குன்னு நம்ம ஹீரோ ஆமா நான் ஒரே ஒரு கிஃப்ட் மட்டும் ரிட்டர்ன் பண்ணவே இல்லை, ஆக்சுவலி அதை நான் மறந்துட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ அதை போய் வீட்டுல தேட அந்த கிஃப்ட்டுக்குள்ள வேற எதுவும் இல்லை, ஒரே ஒரு பிரேஸ்லெட் தான் இருக்குது, ஒரு லெட்டர் இருக்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. இந்த பிரேஸ்லெட் நான் உங்க அப்பாவுக்கு கொடுத்த பிரேஸ்லெட் ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த பிரேஸ்லெட் எடுத்து ஹீரோயின் ஒரு பிளாஷ்பேக் சொல்றாங்க. ஹீரோவுடைய அப்பாவும் நம்ம ஹீரோயினும் ஒரு இடத்துல நூடுல்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே உட்காந்து பேசக்குள்ள ஹீரோயின் தானே சொல்லியிருப்பாங்க உங்க பையன் கிட்ட பேசுங்கன்னு, அப்பதான் இந்த பிரேஸ்லெட்டை கொடுத்து உங்க பையனுக்கு நான் கொடுத்த கிஃப்ட்னு சொல்லிடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நான் பண்ண கிஃப்ட் எப்படி வந்துட்டு உங்க அப்பா கிட்ட இருந்திருக்கணும், ஆனா உங்க அப்பா கிட்ட இல்லாம எப்படி ஷீனான் கிட்ட இருக்கு, எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குன்னு சொல்ல ஹீரோவுடைய ஃப்ரெண்டு கீழே கடந்து எடுத்திருப்பான்னு சொல்ல இல்ல அவளோட வீட்டுக்கு நான் போகல, அவ வந்துட்டு ஹீரோ கொடுத்த கிஃப்ட் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியா தான் இருந்துச்சு, கண்டிப்பா கீழே கடந்தெல்லாம் அவன் எடுத்திருக்க மாட்டா, ஏதோ ஒண்ணு இதுலயே வந்துட்டு இடிக்குது, கண்டிப்பா உங்க அப்பா வந்துட்டு இறந்தது காரணம் மேபி வந்துட்டு அந்த ஷீனானா கூட இருக்கலாம், இதனால நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோமே ஃபியூச்சர்ல இருக்க நம்ம ஹீரோக்கு கால் பண்ண சொல்றான். ஆனா கால் பண்ண முடியல. சோ ஃபியூச்சர்ல இருக்க ஹீரோவே கரெக்டா நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்றான். சோ என்ன நடக்குதுன்றது மாதிரி விஷயத்தை கேட்டுக்க இப்போ நம்ம ஹீரோயின் ஃபியூச்சர்ல இருக்க ஹீரோ கிட்ட இந்த மாதிரி நாங்க வந்துட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம், ஷீனானை வந்துட்டு பிடிக்கிறதுக்காக நாமளும் வந்துட்டு எவ்வளவுதான் பாஸ்ட்டை மாத்தணும்னு ட்ரை பண்ணாலும் முடியல இல்லையா, அதனால பேசாம கல்பிரிட்டே நம்ம வந்துட்டு இது பண்ணிட்டோம்னா வந்துட்டு கண்டுபிடிச்சோம்னா அதனால இந்த விஷயத்தெல்லாம் மேபி மாறலாம் இல்லைன்னு சொல்ல ஃபியூச்சர்ல இருக்க ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிடுறான். அதுக்கேற்ற மாதிரி இந்த ஷீனான் என்ன பண்றா, ஹீரோயினுடைய அசிஸ்டண்ட்டை வச்சு ஹீரோயினோட ஃபியூச்சர் போனை வேணும்னே வந்துட்டு திருடிக்கிறா. ஹீரோயினுமே அசால்ட்டா தான் வைக்கிறாங்க. பிகாஸ் ஏன்னா அந்த ஷீனான் இப்படி பண்ணுவான் தான். இந்த டைம் பார்த்து கரெக்டா நம்ம ஃபியூச்சர்ல இருக்க ஹீரோ கால் பண்ணி நான் பேசுறதை மட்டும் கேளு, ஆக்சுவலி என்னன்னா நானும் அந்த ஷீனானும் தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு போனோம், ஆனா அப்பதான் மண்டபத்துல இந்த மாதிரி ஹீரோயின் வந்து இந்த மாதிரி நீ தானே என்னுடைய சின்ன வயசு ஃப்ரெண்டு, நான் உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்தா, அப்பதான் ஹீரோ போயிட்டு அதாவது நான் போயிட்டு அவளை பார்க்கணும்னு சொல்லிட்டு போனேன்,
அப்பதான் வந்துட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்தது. என்னன்னா ஷீனான் வந்துட்டு ஹீரோயினை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கோல்ட் ஸ்டோரேஜ் ரூம்ல இந்த ப்ரீஷியஸ் வந்துட்டு உதவியால வச்சு ஹீரோயினை கொலை பண்ணிட்டா. இது எல்லாமே வந்துட்டு இப்படி நடந்துச்சு. ஸோ ஆனா இப்போ நாங்க வந்துட்டு ஃபியூச்சர்ல ஹாப்பியா இருக்கோம். அதாவது ஃபியூச்சர்ல இருக்க ஹீரோயின் இறந்துட்டாங்க, இருந்தாலும் நம்ம ஃபியூச்சர்ல இருக்க ஹீரோவை இப்படி மாத்தி சொல்லியிருப்பாரு நம்ம ஹீரோ. அதனால ஃபியூச்சர்ல இருக்க ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரிலாம் நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம், அந்த ஷீனான் விஷயத்துல மட்டும் நீங்க தலையிடாதீங்க, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஃபியூச்சர்ல இருக்க ஹீரோ ஷீனான் கிட்ட சொல்றாரு. பட் ஆனா அது ஷீனான்ன்றது தெரியும் ஃபியூச்சர்ல இருக்க ஹீரோக்கு. ஆனா நம்ம ஷீனான் என்ன நினைச்சுக்கிறா, ஓகே ஃபியூச்சர்ல ஹீரோ என்னதான் கல்யாணம் பண்ண வந்தா, அப்பதான் ஹீரோயின் நடுவுல போந்து கல்யாணத்தை தடுத்துட்டாளா. பட் பரவாயில்ல, ப்ரீஷியஸ் உயிரோட இல்லைன்னா என்ன, நான் வந்துட்டு அந்த ஹீரோயினை நான் கடத்தி அவளை நான் கொலை பண்ணிட்டா, ஹீரோக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடலன்னு சொல்லிட்டு இந்த ஷீனான் ஒரு பிளான போட ஆரம்பிக்கிறா. ஆனா இவ்வளோ ஒரு ரணகலத்திலயுமே இந்த ஹீரோயினுக்கு உட்காந்து எப்படி ப்ரப்போஸ் பண்றதுன்னு 2024 உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்து ஏண்டா இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, நீ இன்னும் ஹீரோயினை பத்தி வந்துட்டு ப்ரப்போஸ் பண்றதை பத்தி யோசிக்கிறியான்னு சொல்ல, ஹீரோமே ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் தெரியாது, அதனால நான் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன், இந்த மாதிரி ஒரு ரெசார்ட்டுக்கு போயிட்டு டெக்கரேஷன்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்கிட்டயுமே சொல்ல, ஹீரோடைய ஃப்ரெண்டும் நம்ம ஸ்பை கேலும் வந்து பாத்தீங்கன்னா வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டு இருக்கா. அப்ப ஸ்பை பொண்ணு வந்துட்டு அந்த இருட்டுல பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கா. ஹீரோடைய ஃப்ரெண்டா அவளை பார்த்து வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ டைம் ஆயிடுச்சு, ஹீரோயினை ஏதாவது ஒண்ணு சொல்லி ரெசார்ட்டுக்கு கூட்டு போலான்னு வந்தா குடுகுடுன்னு ஓடி வந்த நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட நம்ம 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவுக்கு ஷாக் ஆகுது. என்னப்பா ஏதாவது தப்பா கேட்டுட்டுனா, ஃபியூச்சர்ல என்ன வேணாலும் நடக்கலாம், அதனால நம்ம வந்துட்டு ஒவ்வொரு டைமையும் மிஸ் பண்ணக்கூடாது, நம்ம 2 பேரும் மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்ல, ஹீரோ நானே உனக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க ரெசார்ட்ல எல்லா ஏற்பாடையும் பண்ணி வச்சிருந்தா, நீங்க என்ன ப்ரப்போஸ் பண்ணிட்டியா, சரி ஓகே இந்த ரிங்குன்னு சொல்லிட்டு ஹீரோ ரிங்க கட்ட, ஹீரோயின் இப்படி எல்லாம் கொடுக்க கூடாதுப்பா, இப்படி ப்ரப்போஸ் பண்ண கூடாதுன்னு சொல்ல டக்குன்னு நம்ம ஹீரோ கீழே உட்காந்து ஹீரோயினுடைய கையில வந்துட்டு ரிங்க மாட்டி வச்சான். ஹீரோயினுமே ஹாப்பி ஆயிட்டேன், 2 பேருமே அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஸ் பண்ணிக்க. ஆனா இன்னுமே ஹீரோயினை காணுமேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி, ஏண்டா வரவே இல்லையாடா, ஏத்தி வச்ச மெழுகெல்லாம் உருகிட்டு இருக்குடான்னு சொல்ல, ஹீரோ உட்காந்து அப்ப நீ உட்காந்து உருகுடா, நான் இங்கே ஹீரோனுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டேன், ஆனா பண்ண டெக்கரேஷன்லாம் வேஸ்ட் ஆயிடக்கூடாது பிகிலே, அது 1 லட்சம் ரூபாய் டெக்கரேஷனு, பேசாம நீயே ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம ஹீரோ ஹிண்ட் மாதிரி கொடுக்குறான் அவன் ஃப்ரெண்டுக்கு. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் என்ன உன் ஃப்ரெண்டு ஸ்பைகளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுவானான்னு கேட்க, இன்னைக்கு மட்டும் ப்ரப்போஸ் பண்ணலன்னா அவன் வந்துட்டு சரியான முட்டாளா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ ஹீரோயின் கிட்ட கலாய்ச்சிட்டு இருக்க. இங்க நம்ம ஸ்பைகளும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர்ல கேட்டிருப்பா இல்லையா, ஹீரோ இதை பிளான் பண்ணி வந்துட்டு இப்படி மாத்தி விட்டுட்டா, இன்னைக்காவது இவ ப்ரப்போஸ் பண்ணுவானான்னு சொல்லிட்டு ஸ்பை பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்க. கரெக்டா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டும் இந்த மாதிரி எனக்கு உன்னை பார்த்தாலே ரொம்ப பயம், ஏன்னா நீ வேற லெவல் மாசான பொண்ணு, ஆனா நான் ஒரு சப்ப ஃபிகர் தெரியுமா, நான் இதற்கு யாரையுமே டேட் பண்ணதில்ல, ஏன் லவ் கூட பண்ணதே இல்ல, சோ அதனால வந்துட்டு பயந்துகிட்டே ப்ரப்போஸ் பண்றமா, தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காத, இந்த ப்ரப்போசல் வந்துட்டு உனக்கு பிடிக்கலனாலும் தயவு செஞ்சு எனக்கு ஏத்துக்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள ஸ்பை பொண்ணு நீ எப்ப ப்ரப்போஸ் பண்ண வந்தா நான் பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட் அக்செப்டல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏத்துக்கிறா. இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு மேரேஜ், ஏன்னா நம்ம ஹீரோ ப்ரப்போஸ் பண்ணிட்டா இல்லையா, ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியா வந்துட்டு மேக்கப்லாம் போட்டுட்டு இருக்க. ஸ்பை பொண்ணு வந்து நானும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டே ரிஜிஸ்டர் சர்டிபிகேட்டை காமிக்க ஹீரோயின் ஹாப்பி ஆகுறாங்க. இங்க நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டும் ஹீரோக்கு ஹாப்பி வந்துட்டு பாத்தீங்கன்னா விஷயத்த சொல்ல, ஹீரோ நம்ம போட்ட பிளான்லாம் கரெக்டா தானே இருக்குன்னு அவன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டுட்டு இருக்கான். என்னன்னா இந்த மேரேஜ்லயும் ஒரு பிளான் இருக்குது, இது தெரியாம இந்த ஷீனான் என்ன பண்றா, ஹீரோ ஹீரோயினுக்கு தான் ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய விஷயம் எல்லாம் தெரிஞ்சிச்சு, இவளை மாட்ட வைக்க தானே ஒரு பிளான போட்டிருக்காங்க, இது தெரியாம இவ மட்டுக்கு பொக்கே எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட வர, ஹீரோயின் எங்கன்னு கேட்க, எங்க ஹீரோயினா, நான் அவளை வந்துட்டு கடத்தி கோல்ட் ஸ்டோரேஜ் ரூம்ல லாக் பண்ணிட்டேன், அவ இப்ப கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருப்பா, இந்த ஃபியூச்சர் போனை வச்சு தானே ஆட்டம் போட்டுட்டு இருந்தீங்க, இப்ப இந்த போனையே நான் உடைக்க போறேன், நீ என்ன மேரேஜ் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வலுக்கு டைமா நின்னுட்டு இருக்க. ஹீரோ வந்துட்டு கடுப்பாயிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோ, அப்ப எங்க அப்பாவே நீ தானே கொன்ன, ஒழுங்கா உண்மையை சொல்லுன்னு சொல்ல, அந்த ஷீனான் ஆமான்றா. பிகாஸ் ஏன்னா இந்த ஷீனானுடைய அப்பா கிட்ட இருந்து போனை கொடுன்னு சொல்லிட்டு ஷீனானுடைய அப்பா ஹீரோடைய அப்பாவை டார்ச்சர் பண்ணி அடிச்சோடனே எப்படியோ அவர் வந்துட்டு தப்பிச்சு வந்தோடனே ஷீனான் தான் இவரை வந்துட்டு காப்பாத்துற மாதிரி கூட்டிட்டு வந்து எங்க அப்பா கிட்ட அந்த போனை கொடுத்துருங்களேன் அங்கிள்னு சொல்லிட்டு கேட்க, ஆனா இவங்களுக்கு நடந்த கை கலப்புல இவர் கோட்டை பிடிச்சி எடுக்க, பின்னாடி இந்த கல்லுல இவர் தலைப்பட்டி கீழே வந்துட்டு இறந்து போயிட்டாங்க. ஆனா இது வேணும்னே சொல்லல, பட் ஆனா வந்துட்டு அந்த ஹீரோயினோட பர்த்டே கிஃப்ட் இவ கையில எடுத்துக்கிறா. உடனே உங்க அப்பாவை கால் பண்ணி கூப்பிட, அப்பா என்ன சொல்றாரு, இவனை நானே கொன்னதாவே இருக்கட்டும், நீ உடனே ஃபாரினுக்கு கிளம்பி போயிடுமான்னு சொல்லிட்டு ஷீனான ஃபாரினுக்கு அனுப்பிச்சு வச்சிருப்பாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த பிளாஷ்பேக்லாம் முடிஞ்சு இங்க நம்ம ஹீரோயினை கோல்ட் ஸ்டோரேஜ் ரூம்ல இருந்து மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாங்க. பிகாஸ் ஏன்னா அது வந்துட்டு கோல்ட் ஸ்டோரேஜ் ரூமா தானே இருந்தது, ஆனா ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போறது தெரிஞ்சு அது எல்லாத்தையுமே வந்துட்டு ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பாங்க, அந்த குளிர் இல்லாத மாதிரி நம்ம ஹீரோயின். இப்ப இந்த ஷீனானு நம்ம ஹீரோ கிட்ட என்ன கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு சொல்ல, ஹீரோ டக்குன்னு இது எல்லாத்தையுமே நீ பண்ணிட்டு எப்படி இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ செய்வ, ஆனா அங்க ஹீரோயின் இறக்கலன்னு சொன்னோடனே ஷீனானுக்கு கோவம் வந்து அந்த ஃபியூச்சர் போனை உடைக்க வர ஹீரோ அந்த வாங்க வராம பாருங்க, கோவத்துல
இந்த ஷீனான் என்ன பண்றா, கத்தி எடுத்து ஹீரோ குத்த வர நடுவுல கரெக்டா நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. அட போய் ஐயோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இப்ப அதே இடத்துல நம்ம ஹீரோயின் 2024 இறந்து போறாங்க. இப்ப ஹீரோ கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. ஷீனானா அப்படியே வந்துட்டு போலீஸ்ல பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இப்ப வந்துட்டு ஃபியூச்சர்ல இருக்க ஹீரோன்றதே கிடையாது. இப்ப என்னன்னா 2024 இருக்க ஹீரோ 2025க்கு வந்துடுறான். நம்ம ஹீரோயின் இறந்துட்டாங்க. ஹீரோயினுடைய கலரையில உட்காந்து ஹீரோ ரொம்ப உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோடைய லைஃப் ரொம்ப தனிமையிலே போயிட்டு இருக்குது. இப்ப இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினுடைய நினைவுகள் மட்டும்தான் இப்ப நம்ம ஹீரோக்கு இருக்கு. ஸோ எடுத்துக்கிட்ட போட்டோஸ், அதுக்கப்புறம் அந்த போன் பூத்ல பேசின அந்த ஆடியோ, அதுக்கப்புறம் மேரேஜோடைய அந்த இது போட்டோஸ், ப்ரப்போசல் ரிங்கு, அதுக்கப்புறம் அந்த செயின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தோடைய நினைப்புகளையும் வச்சுட்டு ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க. ஹீரோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கதை பார்த்து ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸுமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இவங்களும் இவங்களுடைய வாழ்க்கையை வாழாம இருக்கு. ஹீரோ வந்து எனக்காக ஃபீல் பண்ணதெல்லாம் போதும், நீங்க உங்க வாழ்க்கையை ஆரம்பிங்க, ஓகேவா, நான் வந்துட்டு இப்போ ஒரு விஷயம் ஒண்ணு பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருக்கான். என்னன்னா ஃபியூச்சர்ல இருக்க போனை ஹீரோயின் சாகரப்பவே உடைச்சிடுன்னு சொல்லிட்டு தான் செத்து போயிருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ அதை உடைக்காம இப்ப வந்துட்டு 2024 இருக்க ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோ கால் பண்றாப்ல, நான் தான் உன்னுடைய சின்ன வயசு ஃப்ரெண்டு, நீ வச்சிருக்க போனை எங்க அப்பாவுடைய ஃபியூச்சர் கண்டுபிடிப்பு, நான் ஃபியூச்சர்ல இருந்து தான் பேசுறேன், எனக்கு அந்த போன் வேணும்னு சொல்ல ஹீரோயின் நான் வேணா உங்களுக்கு பார்சல் அனுப்பிடுறேன்னு சொல்ல, பார்சல்லாம் தேவையில்ல, என்னோட பழைய வீடு உனக்கு தெரியும் இல்லையா, என் பழைய வீட்டுல நீ கொண்டு போய் வச்சுடு, நான் அதை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபியூச்சர்ல இருக்க நம்ம ஹீரோ இதை சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட, நீ இப்ப வேலை செய்யறல அந்த கம்பெனில நீ இருக்காத, ஏன்னா வந்துட்டு அந்த கம்பெனியோட பாஸ் மூலியமா உன்னோட உயிருக்குமே பிரச்சனை வரும், அதனால நீ அந்த கம்பெனில இருந்து வேலையை விட்டு போயிடுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட மட்டும் இந்த விஷயத்த ஷார்ட்டா சொல்லிட ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டு மேல பேச வர, ஆனா கால் கட் ஆயிடுது. இப்ப நம்ம ஹீரோயின் 2024 இருக்கவங்க அந்த போனை எடுத்துட்டு போயிட்டு கரெக்டா நம்ம ஹீரோடைய வீட்டுல வச்சுட்டு அவங்க மட்டுக்கு வெளியே வந்துடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட கல்லறை கிட்ட இருந்து திரும்பினோடனே டக்குன்னு வந்துட்டு தலையெல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது. பாஸ் நடந்த எல்லா விஷயமும் ஞாபகம் வருது. என்னன்னா ஹீரோயின் ஹீரோடைய வந்துட்டு கம்பெனில இருந்து வேலையை விட்டு போயிருப்பாங்க. ஹீரோவும் நம்ம ஹீரோயினுக்கு செட்டில்மெண்ட்டும் கொடுத்துருப்பான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் ஹீரோடைய அங்கிள் வந்துட்டு இந்த மாதிரி கோல்மால் பண்ற எல்லா எவிடன்ஸையுமே ஹீரோவுக்கு வந்துட்டு மெயில் அனுப்பி விட்டுட்டு ஹீரோயின் ஃபாரினுக்கு படிக்க போயிடுறாங்க. பாஸ்ல இருக்க நம்ம ஹீரோ ஹீரோயினை வந்துட்டு தூரத்துல இருந்து ஏர்போர்ட்ல இருந்து பாக்குறான். ஹீரோயினை ரொம்ப மிஸ் பண்றான். ஆனா பாஸ்ல இருக்க ஹீரோவும் அங்கிள்னால ஹீரோயினுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது, போயிடணும் தான் நினைச்சா, அதனால ஹீரோயின் போறத அவனுமே அக்செப்ட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்கிள் எப்படியோ ஜெயிலுக்கு அனுப்பிடுறாரு. சோ இப்படி எல்லா விஷயமும் நம்ம ஃபியூச்சர்ல இருக்க ஹீரோவுக்கு அப்படியே நினைப்புல வர, பின்னாடி திரும்பி பார்த்தா கல்லறை மறையுது. அதாவது என்னன்னா பாஸ்ட்ல இதெல்லாம் சேஞ்ச் ஆன உடனே இங்க நம்ம ஹீரோயின் இறக்கவே இல்லை. ஸோ ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு தாடியெல்லாம் ட்ரிம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த ஃபியூச்சர்ல இருக்க போனை எடுக்கணும் தான் போறான். ஸோ இப்போ ஹீரோ வந்துட்டு அந்த வீட்டுக்கு போனா அங்க ஒரு லெட்டரும் இருக்கு, கூடவே ஒரு கேண்டி பாக்ஸுமே இருக்கு. அந்த லெட்டர்ல வந்துட்டு ஹீரோயின் எழுதி வச்சிருக்காங்க, இந்த போனை நீங்க கேட்டீங்க, நானும் கொண்டாந்து வச்சுட்டேன், உங்ககிட்ட பேசினது எனக்கு ரொம்ப ஹாப்பி, ஆனா உங்க குரல் தான் ஏதோ வந்துட்டு ஒரு மாதிரியா இருந்துச்சு, சேடா இருந்துச்சு, எதுக்குமே கவலைப்படாதீங்க, லைஃப் ரொம்ப ஈஸி தான், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும் ஹீரோயின் லெட்டர் எழுதி வச்சிருப்பாங்க. இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு அப்படியே கம்பெனிக்கு வர, கம்பெனியில நம்ம ஸ்பை பொண்ணு மாசமா இருக்கா போல இருக்கு. இப்போ ஹீரோயின் அப்படியே இப்படியே வருஷங்கள் ஓடிடுது, 2 வருஷம் ஆயிடுது. இந்த மாதிரி ஹீரோயின் ஃபாரினுக்கு படிக்க போனாங்க இல்லையா, யாராவது பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே உட்காந்துட்டு இருக்கான், சரியா வேலை கூட பார்க்காம. ஆனா நம்ம ஸ்பை பொண்ணு ஹீரோயினுக்கு யாரும் பாய் ஃப்ரெண்டே கிடையாது, அவ படிச்சு முடிச்சு மறுபடியும் ரிட்டர்ன் சைனாக்கே வந்துட்டா. இப்போ அவ வந்துட்டு ஒரு பீச் ரெசார்ட் கட்டிட்டு அவளுக்கு ஒரு ஸ்டிக் ஃப்ரெண்டுமே இருக்கா, அது ஒரு பொண்ணு தான் ரொம்ப ஹாப்பியா இருக்கா. இதுதான் அந்த ரெசார்ட்டோடைய அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கொடுக்க, ஹீரோ வந்துட்டு ஒரு ஃபோன் கால் மூலியமாவே எப்படியோ பாஸ்ல நடந்த எல்லா விஷயத்தையுமே மறுபடியும் மாத்திட. இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் அவங்களுடைய ஃபியூச்சர் ஜாப், அதாவது ரொம்ப ட்ரீம் ஜாபான ஒரு ரெசார்ட்ல உட்காந்துட்டு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்டு கூட. இந்த மாதிரி கனவுல ஒரு பையன் வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணா, அவன் எனக்கா உயிரே கொடுக்குற மாதிரி வந்துட்டு தெரியுது, ஆனா அந்த பையன் யாருன்னு தான் எனக்கு தெரியல, டெய்லி எனக்கு இந்த கனவு வருதுன்னு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயினோட போனுக்கு ஒரு மெசேஜ், என்னன்னா ரெசார்ட் புக் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. யாரு புக் பண்ணிருக்காங்கன்னா ஹீரோ தான். இப்ப ஹீரோயின் ஐயோ என்னோட பழைய பாஸ் இவங்கிட்ட இருந்து வேலையை விட்டு வந்துட்டேன், ஆனா இப்ப ரெசார்ட்டையே இவன் தான் வந்துட்டு புக் பண்ணிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு ஹீரோயின் யோசிக்க. ஆனா நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்க்கறதுக்காகவே ரெசார்ட்டுக்கு வரா. வந்தா இங்க ஹீரோயின் இல்ல, ஆனா ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் இருக்காங்க. சோ இப்போ நம்ம ஹீரோ எங்க ஹீரோயின் இல்லையான்னு கேட்க, இல்ல அவங்க கொஞ்சம் வேலையில இருக்காங்கன்னு ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்ல, ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட தயவு செஞ்சு நான் இருக்கிற இடத்த மட்டும் அவன்கிட்ட சொல்லிட்டாங்க, அவங்க சரியான ஒரு லூசு பாஸ் தெரியுமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் ஹீரோ ஒரு கிரேசி ஒரு பிளே பாய் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தானே அவங்க நம்ம வேலையை விட்டு வந்துட்டாங்க, ஹீரோ பத்தி எந்த ஒரு விஷயமும் தெரியல. சோ இப்ப அப்படியே நினைச்சுக்கிட்டே இருக்கக்குள்ள கரெக்டா நம்ம ஹீரோ வந்துட்டு வரா. அந்த கேண்டி பாக்ஸ்ல காமிச்சு நான் தான் அவனுடைய சின்ன வயசு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட அந்த கேண்டி பாக்ஸை காமிக்க ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சாங்க. அப்ப நீங்க தான் சின்ன வயசு ஃப்ரெண்டா என்னோட இதுன்னு கேட்க, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நடந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம அப்படியே வந்துட்டு மாறுற மாதிரி காமிக்கிறாங்க. ஹீரோக்கு என்னமோ எல்லாமே ஞாபகம் இருக்கு,
ஆனா நம்ம ஹீரோயினுக்கா எதுவுமே ஞாபகம் இல்ல. அந்த கேண்டி பாக்ஸ் ஹீரோவுடைய கையில பார்த்தோன்னே ஓடி வந்து அவங்களுமே கட்டி பிடிச்சுக்கிறாங்க. ஏன்னா சின்ன வயசு ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயின் அவ்வளவு லவ் பண்றாங்க இல்லையா. இப்ப அப்படியே கட் பண்ணி அப்படியே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு சோ ஹீரோக்கு மட்டுமே எல்லாமே ஞாபகம் இருக்கு. பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட எதுவும் சொல்லல. ரெண்டு பேருமே ஹாப்பியா அவங்களுடைய லைஃபை ஸ்டார்ட் பண்ற மாதிரி காமிச்சு இந்த டிராமாவை முடிக்கிறாங்க. கொஞ்சம் குழப்பமா இருந்தாலும் பட் செம்ம ஸ்டோரி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிராமால பார்க்கலாம். டாடா பை, see you.